ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 2 எக்ஸாம் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது. எப்போ எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 31ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 12ஆம் தேதிக்குள்ளார எக்ஸாமை முடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த டேட்டில் வேணாலும் வரலாம். அதனால் இப்போ ஏற்கனவே படித்தவங்க ரீகால் படிக்கவங்க, படிக்காதவங்க இனிமேலாவது படிக்க ஆரம்பிங்க. இம்பார்ட்டன்டாவது பார்த்துட்டு போங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 2க்கான சைக்காலஜி சிலபஸ் பார்க்க போகிறோம். தமிழ்லையும் பார்க்கலாம், இங்கிலீஷ்லேயும் பார்க்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் இந்த 10 டேஸ்க்குள்ளே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டெட் 2022 டிஎன் டெட் பேப்பர் 2 சிலபஸ் சைக்காலஜி யூனிட் 1ல் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 1ஓட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி சைல்டு, குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். ஒரு குழந்தையோட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை தான் அதில் பார்க்கலாம். அதில் என்னென்ன உள்ள சப்டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனிங்ஸ் ஃபஸ்ட்டு வந்து வரையறை. எதோட வரையறைனா வளர்ச்சியினுடைய வரையறை படிக்கணும், முன்னேற்றத்தினுடைய வரையறை படிக்கணும். அடுத்தது கான்செப்ட், கருத்துகள். இப்போ வளர்ச்சியை பற்றி யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி முன்னேற்றம் பற்றி வேறு என்னென்ன கருத்து இருக்குது, யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த உளவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி தான் கான்செப்டில் படிப்போம். அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட், வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் பற்றிய கொள்கைகள் அல்லது கோட்பாடுகள், அதை தான் படிச்சுக்கணும். அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் growth அண்ட் டெவலப்மெண்ட், வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு இடையேயான வேறுபாடுகள், வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அதை படிச்சுக்கணும். அடுத்தது இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தை முன்னேற்றத்தில் மரபு நிலை மற்றும் சூழ்நிலையின் தாக்கம். மரபு நிலையில் குழந்தையின் முன்னேற்றத்தில் மரபு நிலையில் என்ன நடக்குது, சூழ்நிலையின் தாக்கம் என்ன நடக்குது அதை படிச்சுக்கணும். அடுத்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ், குழந்தை வளர்ச்சி நிலைகள் எப்படி இருக்குது அதை பற்றி படிக்கணும். அந்த வளர்ச்சி நிலைகளில் உள்ள டாபிக் இருக்குது பாருங்கள். இன்ஃபான்சி, இயர்லி சைல்டுஹுட், அடலசன்ஸ், இது மூணுமே வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸில் வரும். வளர்ச்சி நிலைகள், குழந்தையின் வளர்ச்சி நிலை. இன்ஃபான்சினா குழவி பருவம், ஏர்லி சைல்டுஹுட்னா முன் குழந்தை பருவம் அல்லது பிள்ளை பருவம்னு சொல்லுவாங்க. அடலசன்ஸ்னால் குமரப்பருவம். இவங்களை பற்றி படித்தாகணும். அடுத்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, வளர்ச்சி முன்னேற்றத்திற்கு முக்கிய பரிமாணங்கள். வளர்ச்சி முன்னேற்றத்தின் முக்கிய பரிமாணங்கள்னால் அதை கீழே கொடுத்துருக்காங்களே அதே தான். குழந்தையின் உடல் வளர்ச்சி எப்படி இருக்குது, முன்னேற்றத்தில் எப்படி இருக்குது, அதே மாதிரி அறிவு வளர்ச்சி எப்படி இருக்குது, ஒழுக்க வளர்ச்சி எப்படி இருக்குது, மனவெழுச்சி வளர்ச்சி எப்படி இருக்குது, சமூக வளர்ச்சி எப்படி இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் உடல் வளர்ச்சி, காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அறிவு வளர்ச்சி, மாரல் டெவலப்மெண்ட் ஒழுக்க வளர்ச்சி, எமோஷ்னல் டெவலப்மெண்ட் மனவெழுச்சி வளர்ச்சி, சோஷியல் டெவலப்மெண்ட் சமூக வளர்ச்சி. இதான் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது. இதை மட்டும் படித்தா போதும். நல்லா டீப்பாக உள்ளே படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் திருப்பி சொல்கிறேன். growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி சைல்டு, குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், அதனுடைய வரையறை படிச்சுக்கணும். கருத்துக்கள் என்னென்ன, யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிச்சுக்கணும். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் பற்றிய கொள்கைகளை படிச்சுக்கணும், அல்லது கோட்பாடுகள் எதாக இருந்தாலும் படிச்சுக்கலாம். அடுத்தது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு இடையேயான வேறுபாடுகள், அதே மாதிரி ஒப்பீடும் படித்து வச்சுக்கோங்க. அதுவும் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. வேறுபாடையும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து குழந்தை முன்னேற்றத்தில் மரபு நிலை மற்றும் சூழ்நிலையின் தாக்கம். அடுத்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ், வளர்ச்சி நிலைகள் என்னென்ன இருக்குன்னா, இன்ஃபான்சி, ஏர்லி சைல்டுஹுட், அடலசன்ஸ். இதில் குமரப்பருவன்றது முக்கியமான டாப்பிக்கு. இதில் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி குழந்தை பருவம் படிச்சுக்கோங்க, முன் குழந்தை பருவம் அல்லது பிள்ளை பருவம் அதையும் படிச்சுக்கோங்க. வேறு என்னென்னா டைமென்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட், வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் முக்கிய பரிமாணங்கள் என்னென்ன இருக்குன்னா, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், மாரல் டெவலப்மெண்ட், எமோஷ்னல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் யூனிட்டில் பார்த்தோன்னா என்ன டாபிக், செகண்ட் யூனிட்டுக்கு என்ன டாபிக் அப்படின்னா, தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட். அது அப்படின்னா குழந்தையின் வளர்ச்சி பற்றிய கொள்கைகள். அது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்கோ சோஷியல் ஸ்டேஜஸ், எரிக்சன் யார் சொன்னதுன்னா எரிக்சன் சொன்னது. எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி கொள்கை, அதை படிச்சுக்கணும். அடுத்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், பியாஜே, ஜீன் பியாஜேயின் அறிதிறன் வளர்ச்சி கொள்கை. இதெல்லாம் வந்து குழந்தையின் வளர்ச்சி பற்றி அவங்கவுங்க சொன்ன கருத்துக்கள் இருக்கும், அதில் அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது மாரல் டெவலப்மெண்ட், லாரன்ஸ் கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி கொள்கை. அடுத்து சோஷியோ கல்ச்சுரல் அப்ரோச் டு காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்,
அதான் வைகாட்ஸ்கியின் அறிதிறன் வளர்ச்சி கொள்கை அல்லது சமூக பண்பாட்டு கொள்கை அல்லது அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எக்கோலாஜிக்கல் சிஸ்டம் தியரி, பிரான்பன் ரென்னரின் சூழிய தொகுதிகள் அமைப்பு கொள்கை. பிரான்பன் ரென்னர் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எக்கோலாஜிக்கல் சிஸ்டம் தியரி, சூழிய தொகுதிகள் அமைப்பு கொள்கையை பற்றி சொல்லியிருக்காரு. திருப்பி சொல்கிறேன், இந்த தியரிஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டாபிக். இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் குழந்தையின் வளர்ச்சி பற்றிய அவங்களுடைய கருத்து. வளர்ச்சியில் அவங்க உலக சமூக வளர்ச்சியை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா எரிக்சன் சொல்லியிருக்காரு. அறிதிறன் வளர்ச்சியை யார் சொல்லியிருக்காருன்னா ஜீன் பியாஜே சொல்லியிருக்காரு. ஒழுக்க வளர்ச்சியை பற்றி யார் சொல்லியிருக்காங்க, லாரன்ஸ் கோல்பர்க் சொல்லியிருக்காரு. வைகாட்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னா அறிதிறன் வளர்ச்சி கொள்கை சொல்லியிருக்காரு, அல்லது சமூக பண்பாட்டு கொள்கை அல்லது சமூக பண்பாட்டு அணுகுமுறை, அதை பற்றி வந்து வைகாட்ஸ்கி சொல்லியிருக்காரு. எக்கோலாஜிக்கல் சிஸ்டம் தியரி, பிரான்பன் பிரென்னர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சூழிய தொகுதிகள் அமைப்பு கொள்கை அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த 2 யூனிட் தான் இந்த வீடியோவில் இருக்குது. அடுத்த 2 யூனிட்டு அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.